நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் சிம்பிளா நினைத்தா சிம்பிள், சிம்பிளா நினைத்தா சிம்பிள், இல்ல சிம்பிள் அல்ல கிறிஸ்தவம் என்று நினைத்தால் சிம்பிளும் அல்ல. சிலர் அதை விடுவதுண்டு, ஏதோ சிலர் மாத்திரம்தான் அந்த கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்வதுண்டு. அதிகமான கர்த்தர் சொல்லுறது 80% பேரும் முதுகேகம் காட்டுறது. அல்லேலூயா. நான் சொல்லலை, ஏசப்பா சொல்றாரு. ஒரு 80% பேரும் ஒரு முதுகை காட்டி விட்டு போற ஒரு போக்காக்கும். அது நல்லதல்ல. இது சீரியஸாக நீங்கள் கேட்டு சீரியஸாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும், ஒரு 60 வயசு 65 வயசு இவங்களெல்லாம் பார்க்கும்போது வெண்டிலேட்டரில் போட்டிருக்கு ஒரு 10-20 பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ தான் புரிகிறது, நம்முடைய ஒரு ஏஜுக்கு மேல் வரப்போகிற ஆபத்துகள், ஒரு ஏஜுக்கு மேல் வரப்போகிற நெருக்கடிகள் எல்லாமே அது கொடூரமாக இருக்கிறது. அதை வாலிபத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு வாலிபத்தில் கவனமாய் போனால் கர்த்தருடைய கிருபையினாலே தப்பி போகலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பவுல் நிருபத்தில் நமக்கு எழுதும் போது பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். கிறிஸ்து எப்படி பிசாசை துரத்தினார், கிறிஸ்துவை எப்படி பிசாசு ஆளுகை செய்ய விடாமல் பிசாசை துரத்தினாரோ அதை போல தேவனாகிய கிறிஸ்துவன் சுபாவத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதான் சர்வாயுத வர்க்கம். அவர் எப்படி நடந்து கொண்டாரோ, அவர் எப்படி ஜீவித்தாரோ, அவர் என்ன கிரியைகளை செய்தாரோ, நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் அதில் பழகி, இது கிறிஸ்துவுக்கு பிடிக்கும், இது கிறிஸ்துவு பிடிக்காது, இது கிறிஸ்து விரும்புகிறார், இதை கிறிஸ்து விரும்பவில்லை, விரும்பாத காரியங்களை செய்யாம அவர் விரும்பாத காரியங்களை செய்து நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் பரிசுத்தமான அந்த வஸ்திரத்தை சபையாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கம் உங்களுக்குள்ளே வர வர, அந்த சர்வாயுத வர்க்கம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய செய்ய, அந்த சர்வாயுத வர்க்கத்தின் உங்களுடைய சரீரம் கிறிஸ்துவன் ஒரு பூரண புருஷனை போல நீங்கள் அலங்கரிக்கும் போது உங்களிடத்திலே அந்த கிறிஸ்துவன் சர்வாயுத அறிவு இருக்கிறது என்று அறிந்து பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த கிறிஸ்துவன் அறிவு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். அப்ப கிறிஸ்துவை போல நீங்கள் ஆனால் மாத்திரம்தான் சாத்தான் பயப்படுவான். ஆனபடி அவன் பயப்படத்தக்க நீங்கள் கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும். ஏனெனில் அங்கே தாளை சொல்லப்படுற வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும், அல்லேலூயா, நம்முடைய மாம்சத்தை நாம் காக்க முடியல, நம்முடைய மாம்சத்தை நமக்கு பேண முடியல. அவனுடைய யுத்தம் உங்க மாம்சத்தோடு என்னுடைய மாம்சத்தோடும் ஆக்கும். எப்படியாவது உங்க மாம்சத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் நானும் நரகத்திலே தள்ள வேண்டும் என்று சொல்லி சாத்தான் உங்க மாம்சத்திலே போராடுகிறான். உங்களுக்கு தெரியுதா? அல்லேலூயா. எத்தனை பேர் தெரியுது என்னுடைய மாம்சத்தில் போராடுகிறான் என்று சொல்லி? அல்லேலூயா. பல வழிகளிலே உங்க மாம்சத்தை தாக்குறான், பல வழியிலே உங்களை மாம்சத்தை பாவமாக்குறான், பல வழியில உங்களை மாம்சத்தை குற்றப்படுத்துறான், பல வழியில் உங்கள் மாம்சத்தை உபத்திரப்படுத்தி இந்த மாம்சத்தை அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஆவியின் பிள்ளையாய் மாறாம இருக்கிறதுனால, ஆவிக்குரிய குணங்கள் உங்களுக்குள்ள வராம இருக்கிறதுனால, இந்த ஆலயத்தை தேவனுக்கு சுகந்த வாசனை நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுனால, நாளுக்கு நாள் உங்க மாம்சத்துக்குள்ளே கிரியைகளை உண்டாக்கி அவன் சொந்தமாய் ஆளுகை செய்கிறான். அதனால ஆராதனை தெரியல, ஜெபிக்கிறது தெரியல, ஒண்ணுமே புரியல, சபைக்கு வந்த வெளிய பலன் இல்லை, ஏதோ வருகிறோம் ஏதோ போகிறோம் என்று சொல்லி நீங்கள் வந்தால் புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சாத்தான் உங்க மாம்சத்தை தாக்குறான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் உங்களை என்னை உருவாக்கும் போது ஆவிக்குரிய மனுஷனாக, ஆவிக்குரிய மனுஷியாகத்தான் கர்த்தர் உருவாக்கினார். அதிலிருந்து ஆவிக்குரிய ஜெனரேஷன் தான் வர வேண்டும். ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து சாத்தான் நீக்கி அவர்களை மாம்சத்துக்குள்ளாக்கினான். யார? ஆதாமை ஏவாளையும் மாம்ச சரீரமாய் மாறினான் பாவத்தினாலே. அப்ப அந்த பாவத்தினாலே அவர்களுக்கு மாம்ச சரீரமாய் ஆனதினாலே அந்த மாம்ச பிறப்பிலே பிறந்த நீங்கள்
முற்றிலுமாய் உலகத்தை ஆக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், உலகத்தில் எப்படி நல்லா வாழலாம், உலகத்தில் எப்படி பிசினஸ் பண்ணலாம், உலகத்தை எப்படி அனுபவிக்கலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம், எந்த இடத்துல நெக்லஸ் எடுக்கலாம், எந்த கடையில் ஏறலாம், எங்க போனா என்ஜாய் பண்ணலாம், பீச்சுக்கு போனாமா தூர போனோமா, அப்படி உங்க மாம்சத்தை அதுக்கு ஏதுவாய் சாத்தான் பழக்கி கொண்டிருக்கான். எந்த மதுபானம் குடித்த நல்லா இருக்கும், எந்த விஸ்கி குடித்த நல்லா இருக்கும், எந்த கொக்கைன் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், எந்த கஞ்சா யூஸ் பண்ண நல்லா இருக்கும் என்று சொல்லி உங்க மாம்சத்தை நீங்கள் அறியாமே அவன் அடிமைப்படுத்தி உங்களோட வாழுகிறான் அல்லவா? சபைக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த மாம்சத்திலே வாழ விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், என்னை குறித்துள்ள அறிவிலே வளர்ந்து கொள்ளுங்கள், என்னை குறித்து நல்ல தெளிவு, நான் எப்படி என்ன கிரியைகளை செய்தேனோ அந்த கிரியைக்குள்ள வாங்க என்றுதான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறது. அப்ப நீங்கள் மாம்சத்துக்குள்ளவளாயிருந்து அந்த மாம்சத்தின் கிரியின்படி நடக்கும் போது நீங்கள் அழிவுக்கு போக போறீங்க. வரும் நாளிலே மரணம் உண்டு, அந்த மரணத்துக்கு பின்பாக நிரந்தரமான அழிவுக்கு போக போறீங்க. அதுக்குத்தான் சாத்தான் உங்க மாம்சத்தை தாக்கி கொண்டிருக்கிறான். அது ஏதேன் தொடங்கினது, இந்நாள் வரை அந்த மாம்சத்தை தாக்கி கொண்டு இருக்கிறான். அதான் பவுல் சரியானதுதான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கும் போது வார்த்தை கொண்டு இரத்தத்தை அவனுக்குள்ளே உருவாக்கினார். கர்த்தர் சொல்லது ஆகும். அவனுக்கு தேவையான நரம்புகள் இரத்தத்தை உருவாக்கும் போது அந்த இரத்தம் பரிசுத்தமா இருந்தது. ஆனா சில காலம் பின்பு அந்த இரத்தம் கெட்டு போயிட்டு, அப்படித்தான் இரத்தம் சாத்தானுக்கு அடிமையாகி உங்க இரத்தம் கெட்ட இரத்தம் ஆனதுனாலே அந்த கெட்ட இரத்தத்துக்குள்ளே சாத்தான் கிரியை செய்தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க பயலுக்கு இரத்த கொழுப்பு. அல்லேலூயா. அந்த பெண்ணுக்கு அதிக இரத்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப ரத்தம் வந்து உங்க ரத்தமும் என்னுடைய ரத்தம் வந்து எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ரத்தத்துல சரியான அபிஷேகம் இருக்கிறதா? உங்க ரத்தம் கட்டுப்படுத்த முடியுதா? உங்க ரத்தத்தின் அழுத்தத்தை ஆவியினால சரி பண்ண முடியுதா? உங்க ரத்தம் அதிகமா போல்சா இருக்கிறதா, கோபமா இருக்கிறதா, எரிச்சமா இருக்கா, கொந்தளிப்பு கொண்டு இருக்கிறதா, அறியாமைகளை பேசி கொண்டிருக்க என்று சொல்லி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது கர்த்தர் சொல்லி தருவா. அப்ப ஆனபடி அந்த ரத்தம் வந்து பாவமா இருக்கிறதுனாலே நம்முடைய ரத்த உறவு மூலம், ரத்த சாணம் மூலம் உங்கள் மேல் கிரியை செய்கிறான். ஒன்று மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து என்னுடைய ரத்தத்தை மாம்சத்தை உங்களுக்கு பலி செலுத்தி இருக்கிறேன், அதை புசிக்கிறவன் மாத்திரம் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மாம்சத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார், உங்க ரத்தத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகள் ஏதேன் தோட்டம் முதல் இந்நாள் வரை உங்களை என்னை வஞ்சித்துக் கொண்ட அந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி நம்முடைய இரத்தத்திலிருந்து வெளியேற வேண்டும், மாம்சத்திலிருந்து வெளியே வேண்டும். அது கிறிஸ்துவின் சுபாவத்தினால் மாத்திரம் அது மாறுமே தவிர கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாதபடி ஒருவர் மாற்றிக்கொள்ள முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், அடுத்து துரைத்தனங்களோடும் நமக்குள்ளே அந்த பிசாசின் மாம்சமும் பிசாசின் இரத்தமும் நமக்குள் இருக்கும் காலம் உங்களுக்குள்ளே ஒரு துரைத்தனம் உண்டாகும். துரைத்தனம், மற்றவளை அற்பமாக எண்ணுக துரைத்தனம், ஏழை அற்பமாக எண்ணுக துரைத்தனம், விதவைகளை அற்பமாக எண்ணுக துரைத்தனம், ஆரும் இல்லாதவரை அற்பமாக எண்ணுக துரைத்தனம், வேலைக்காரர்களை அற்பமாக எண்ணுக துரைத்தனம். அது பாவம். நமக்குள்ள சாத்தான் உண்டாக்கதாக்கும் துரைத்தனம். அந்த துரைத்தனத்துக்கு உங்க இருதயம் இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் வேலை தெரிந்தா அவங்க துரைத்தனம் பண்ணுவாங்க, படிக்கிற இடத்துல துரைத்தனம் பண்ணுவாங்க, பல வேலை இடத்துல துரைத்தனம் பண்ணுவாங்க, வீட்டுல மாமி துரைத்தனம் பண்ணுவான், மாமா துரைத்தனம் பண்ணுகிறாங்க, மருமகள் துரைத்தனம் பண்ணுகிறாங்க, புருஷன் கெட்டின புருஷன் துரைத்தனம் பண்றாங்க. அவர்கள் தேவனுடைய அறிவில்லாம இருக்கிறதுனால, தேவனுடைய ஞானம் இல்லாம இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள துரைத்தனம் இருந்தா எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது துரைத்தனம் உங்க மூலம் இருக்குமானால் இன்றைக்கு அந்த துரைத்தனத்தை விட்டு விட்டு சாந்தத்தின் ஆவியில் நீங்கள் நிரம்பிக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. துரைத்தனம், நான் சம்பாதிக்கிறேன் துரைத்தனம், நான் பணத்தை சம்பாதிக்கிறேன் துரைத்தனம், நான் பெரிய வேலையில் இருக்கிறேன் துரைத்தனம்,
நான் பெரிய அதிகாரியா இருக்கிறேன், துரைத்தனம், நான் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும், துரைத்தனம். இதுதான் துரைத்தனம். இந்த துரைத்தனம் இருந்தால் அவங்க பிசாசின் கையில் இருக்கிறாங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனோடும் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வஞ்சித்து பரலோகத்து போக விடாமல் உங்களை என்னை அழித்து கொண்டிருக்கின்ற பட்டணத்தில் சுவிசேஷம் கொண்டு நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா பிள்ளைகள் உங்களுக்கும் படிக்கிறதுனால துரைத்தனம் சில பேர் இருக்கும், நல்ல மார்க் எடுக்கிறதுனால துரைத்தனம் இருக்கும், அழகுனால துரைத்தனம் இருக்கும். நான் நல்ல அழகா இருக்கிறேன், நல்ல பியூட்டியா இருக்கிறேன், என்னை போல அழகு இல்லை, இதெல்லாம் தான் துரைத்தனம். இந்த துரைத்தனங்கள் எல்லாம் விட்டு மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஆமென். அதிகாரங்களோடும் மேலிருந்தே அதிகாரம், தலைமை ஸ்தானத்திலிருந்தே அதிகாரம். அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவின் வேதத்துக்கு ஏற்றபடி செய்ய மாட்டார்கள், கிறிஸ்து விரும்புகிறபடி அதிகாரம் செய்ய மாட்டார்கள், கிறிஸ்து விரும்பாதபடி அதிகாரத்தை செய்வார்கள். நீங்களும் வசனத்தின்படியும் கிறிஸ்துவின் ஆவியின்படிதான் நீங்களும் அதிகாரம் செய்ய வேண்டும். மனைவி அதிகாரம் செய்தாலும் சரி, புருஷனை அதிகாரம் செய்தாலும் சரி, பிள்ளைகளை அதிகாரம் செய்தாலும் சரி, எல்லா அதிகாரம் கிறிஸ்துவுடைய வேத புஸ்தகத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். நானும் அதில் தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலதை விட்டு கொடுக்க வேண்டும், சிலதை கவனமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் எந்த அதிகாரமும் இயேசு சொல்லாம ஸ்ட்ராங் ஆக கூடாது. காரியம், இந்த அதிகாரத்தை எல்லாம் உடைத்து மாற்றுவதற்கான சிறுமையின் கோலம் எடுத்து இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார், எல்லா பாவத்துக்கும் கொலை பண்ணுகிறவராய் இருந்தார். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் உங்களை என்னை மீட்டெடுக்கத்தான் அந்த பிலிப்பியர் 2 படியாக ஒரு அடிமையின் கோலம் எடுத்து வந்து ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான மகளே, உனக்கிட்ட அப்படி ஒரு அதிகாரம் உனக்கு உள்ளத்தில் தூக்கி எறிந்து போடு. அது குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், உறவுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும், சொந்தங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அது வீட்டுக்கும் சபைக்கும் சமாதானம் கிடைக்காது. அப்படி உள்ள அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் இன்றைக்கு இது போவதற்கு முன்னே உன்னை சுத்திகரித்து கழுவி கொண்டு போக பரிசுத்த ஆவியான வேத வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும், இந்த பிரபஞ்ச இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கின இந்த நல்ல உலகத்தை, சமாதானமான உலகத்தை, எல்லாரும் ஒரே சமமா இருக்க வேண்டும், எல்லாரும் ஒரே சமமா அனுபவிக்க வேண்டும், எல்லாருக்குள்ளும் ஒரே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை அழகாய் உண்டாக்கின உலகத்தை இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதி என்ன செய்தான்? கெடுத்து போட்டான். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் அதிகமாக கிரியை செய்யக்கூடாது. இந்த உலகத்தோடு நீங்கள் ஒட்டி இருக்கக்கூடாது. உலகம் மரணமாக்கும். இந்த மரண உலகத்தோடு ஒட்டி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தோடு எப்போதும் லோகாதிபதி எப்போதும் அந்த உலகத்தோடு உங்களை உருவாக்கி உருவாக்கி உங்களை உலகத்தில் அழிக்க பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு உங்களை அடிமைத்தனம் படுத்த கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய காரியத்துக்கு அல்லது கேட்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும்போதுதான் அந்த ப்ரிப்பரேஷன் சரியா உங்களுக்கு போக முடியும். பாஸ்டர், எனக்கு வேலை, சபைக்கு வருகிறீங்க 10:30 மேல வரீங்க, 10:45. அப்ப எங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்தா சில வேளை 10 நிமிஷம் லேட் ஆகும், அதுக்கு மேல லேட் ஆகாது. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு வேலைக்கோ ஒரு எஜமானுக்கு முன்னே போக வேண்டுமானால் கரெக்டா அந்த இங்கிலீஷ்காரனுடைய அதே வழியில நம்ம கரெக்டா போய் இருக்கும். எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்க வேண்டும். அந்த கரெக்ட் டைம் இல்லாவிட்டால் ரொம்ப கோபமா பேசுவாங்க. அதை போல நம்முடைய ஆண்டவருடைய சபையில் சில வேளையில் ஆண்டவர் வந்து இப்படி கட்டுப்பாடு வைக்கல. பழைய பாடு கட்டுப்பாடு, புதிய பாடு கட்டுப்பாடு இல்லை. அப்ப நீங்கள் அதிகமா உலகத்துல போறீங்க. அதிகமாய் நம்ம சபை மாத்திரம் எல்லா சபையும் அப்படிதான் உலகத்துல தான் போகுது. உனக்கு என்ன பலம் இருக்கு? உலகத்துல போய் உலகமே உனக்கு சொர்க்கமானால் உனக்கு என்ன கிடைக்க போகிறது? ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய கண்களை லோகாதிபதி என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் அடிமைப்படுத்துகிறான், இந்த உலகத்தில் இச்சிக்க வைக்கிறான். இந்த உலகத்தை எப்போதுமே உலகத்தை சம்பாதிப்பதற்காக உங்களை அப்படி அமுக்கியாச்சு.
விட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெளியே வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஜீவ சுவாசம் போகும்போது தெரியும் உனக்கு. இந்த ஜீவ சுவாசம் போகும்போது நமக்கு தெரியும் நாம் செய்த சகல குற்றங்களும், இயேசுவை நேசிக்காத சகல குற்றங்களுக்கும் நாம் பெரிய தண்டனை தீர்ப்படைய போறோம். ஆனபடி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோகாதிபதியும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடும் 3 வானம் இருக்கிறது என்று வேதம் காண்பிக்கிறது. அந்த 3 வானத்திலிருந்து மேலான இடத்திலிருந்து பொல்லாத பிசாசானை தூக்கி எறிந்ததாக்கும், ஏதேன் தோட்டத்தின் மகிமையிலிருந்து தூக்கி எறிந்ததாக்கும். அவன் ஆனாலும் அந்த இடத்தை பிடிப்பதற்காய் தேவனுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு வானமண்டலத்தில் ஒரு கூடாரம் போட்டு அமைந்திருக்கான். அங்கேதான் லூசிபர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். என் ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, அதே போல வடபுறத்தில் ஒரு ஆராதனை கூட உண்டாக்கும் என்று சொல்லி அங்கே வானமண்டலத்தில் அவன் இருந்து இந்த பூமியை நோக்கி செயல்படுத்துகிறான், அம்பு எய்கிறான். பட்டணம், கிராமம், பஞ்சாயத்து, சிட்டி, எங்க எங்க எல்லாமோ ஜனக்கூட்டம் இருக்கிறதோ அத்தனை ஜனத்தை அழிப்பதற்காய் அங்கே வானமண்டல இருக்கின்ற ஆவி கெட்ட புத்தி, கெட்ட ஞானம், கெட்ட சிந்தனைகளை மனிதன் மேல உருவாக்கி உங்க தேசத்தின் மேலே ஆண்டவரை வரவிடாதபடி பிசாசான உங்களை மூடி மறைத்து உங்களை அழித்து கொண்டிருக்கிறான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அங்கிருந்து இந்த வீட்டை இப்படி தாக்கு, அந்த வீட்டை அப்படி தாக்கு, இந்த கிராமத்தை கஞ்சா கொண்டு தாக்கு, இந்த கிராமத்தை குடி கொண்டு தாக்கு, இந்த கிராமத்தை விபச்சாரம் கொண்டு தாக்கு, இந்த குமாரத்தை இப்படி தாக்கு என்று சொல்லி அவன் கட்டளை போடும்படியே இந்த உலகத்தில் கிடக்க அசுத்த பிசாசுகள் உங்களை என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆமே, உங்களை என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அறியாதபடி, அதை நாம் புரிந்து கொள்ளாமல், அதை உணர்ந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை போகாமல் இருப்பதற்குத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், அவருடைய சர்வாயுதம் உன் தரித்துக்கொள். அறிவு, எது நல்லது, எது சரியில்லை, எது கெட்டது என்று சொல்லி நம்முடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ள சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தரித்துக் கொள்றீங்களா? வானமண்டலத்தின் ஆவிகள் என்ன செய்கிறது? உங்களை சில ஆவிக்குரிய சபையை தாக்குகிறது, ஆவிக்குரிய சபையை வளர விடாது, ஆவிக்குரிய சபையை கட்டி போடுகிறது. எப்படி ஒரு குடும்பத்திலே உங்க வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்து ஒரு மனுஷன் உயர்ந்து வரும்போது அந்நியவன் வந்து மந்திரவாதம் செய்கிறது போல, அந்நியன் துஷ்டனமாய் செய்து அவர்களை தள்ளி கீழே போடுவது போல, இந்த அசுத்த ஆவிகள் உங்களை எப்படியாவது தள்ளி போடுவதற்காக, உங்களை அழிப்பதற்காக பலத்த கிரியை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்து, கர்த்தர் உனக்கு சகாயரா இருந்து, கர்த்தர் உனக்கு விடுதலை தரும்படி, கர்த்தரனோடு இருந்தால் மாத்திரம்தான் தப்பிக்க முடியும். கர்த்தருடைய சர்வாயுதம் உனக்குள்ளே தரிக்கப்படும் போது பிசாசான மின்னலை போல விழுந்து, இவன் தந்திரவாளி, இவன் அறிவுள்ளவன், பிசாசே என்று அறியத்தக்க ஒரு அறிவு உண்டு என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடி ஆராதனை வேளைகளை விட்டு கொடுத்து ஆராதிங்க, ஜெபிங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்குள்ள ப்ரிப்பரேஷனை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு உனக்கு என்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ அதை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈஸி கிடையாது. அந்த ஆவிகளை உங்களை பார்க்க முடியாது, அந்த ஆவிகளை கவனிக்க முடியாது. ஆஸ்பத்திரியில் போனால் அந்த ஆவிகள் கிரியை செய்யும், சபையில அந்த ஆவிகள் கிரியை செய்யும், ஸ்கூல்ல அந்த ஆவிகள் கிரியை செய்யும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்டில் அந்த ஆவிகள் கிரியை செய்யும், காதல் அந்த ஆவிகள் கிரியை செய்யும், பணத்தில் அந்த ஆவிகள் கிரியை செய்யும், பொன்னும் வெள்ளியில் அந்த ஆவிகள் கிரியை செய்யும், ஆஸ்தியில் அந்த ஆவிகள் கிரியை செய்யும், சொத்துல கிரியை செய்யும். எல்லா இடத்திலும் அந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது அந்த வானமண்டலத்தின் ஆவியை கண்டுபிடித்து கவனமாய் போ, அப்போது உனக்கு தப்பித்து போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய சேலஞ்சை கர்த்தர் உண்டாக்குன அத்தனை பிள்ளைகளை அழிக்க வேண்டும். அதனாலதான் உங்களை என்னை அழிவிலிருந்து தாக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து உனக்காய் என்னை எனக்காய் கர்த்தர் மீட்டெடுத்தாரே. அந்த விலையேறப்பட்ட இரத்தம் உனக்குள்ளே பரிசுத்தாவின் இரத்தம் மாத்திரம் இருந்தால் மாத்திரம்தான் பிசாசின் தந்திரங்களை உனக்கு அறிய முடியும், பிசாசின் ரகசியங்களை அறிய முடியும், பிசாசு என்ன கிரியை செய்கிறான் என்று அறிய முடியும். இல்லாவிட்டால் யாருக்கு அந்த பிசாசின் கிரியைகளை அறிய முடியாது. அல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்றான், கவனமாய் சபை போக வேண்டும்.
சர்வாயுத வர்க்கம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல புஸ்தகத்தை நேராக உங்க வேத திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை படிக்கலாம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இது கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். கவனிக்காம யாருக்கும் புரியாது. கொஞ்சம் இன்னும் மைண்டை நீங்க சரி பண்ணுங்க. தூக்கத்தை டயர்டுகளை விட்டு பைய தலைக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் கொடுத்து சரியா இருங்க. முகத்தை எல்லாம் கொஞ்சம் தண்ணி கொண்டு கழுவிடுங்க. அல்லேலூயா. நமக்கு உள்ளுணர்வு தான் மெசேஜ், வெளி உணர்வு அல்ல. உள்ளுணர்வுல கொண்டு வரணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசிப்பார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுவார். ஹரிப்ப ராஜாவை பார்த்து பவுல் கோட்டுக்குள்ள நிற்கிறான். இன்னைக்கு கோட்டுக்குள்ள ராஜாக்களுக்கு முன்னாகவும் மந்திரிக்கு முன்னாகவும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக கோட்டுக்குள் நிற்கிறான். கோட்டுக்குள் நிற்கும் போது ஏதோ ஒரு பெரிய கொலை செய்தது போல, ஏதோ ஒரு அக்கிரமம் செய்தது போல கோட்டுக்குள்ளே நிற்கிறான். அப்ப கோட்டுக்குள்ள நிற்கும் போது அந்த கோட்டில் விசாரிக்கிறாங்க. அந்த கோட்டில் விசாரிக்கும் போது அவன் கொடுக்கிற பதிலாக்கம், அல்லேலூயா, அவன் கொடுக்கிற பதிலாக்கம், நான் பழைய நியம பிரமாணத்தின்படி யூதனுக்கு யூதனாய் கிரேக்கனாய் இருந்தேன். என் தாய் யூத ஸ்ரீயும் என் தகப்பன் கிரேக்கனுமாயிருந்து நான் யூத பிரமாணத்தையும் மோசேயுடைய பிரமாணத்தை முழுவதும் நான் கற்றுத் தேர்ந்தபடினாலே இந்த மார்க்கத்தாரை, இயேசு என்னும் பேர் சொல்லுகிற மார்க்கத்தாரை ஒதுக்கவும் அழிக்கவும் தீர்மானிச்சிட்டேன். இவர்கள் எபிரேயர்களா இருக்கின்ற யூதர்களா இருக்க அவர்கள் என்னை குற்றம் சாட்டுற காரியத்திலே முன் நாட்களில் நான் அதில் இருந்து நான் இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தேன். இப்போதோ நான் அந்த பிரமாணத்திலிருந்து மாறி இயேசுவின் பிரமாணத்தில் வந்து ஆண்டவரை தரிசித்த காரியங்களும் ஆண்டவர் என்னோடு பேசின காரியத்தையும் நான் என் ஜனத்துக்கும் வெளி ஜனத்துக்கும் யூதனுக்கும் நான் சொல்ல வேண்டிய கடமை ஆண்டவர் என்னோட பேசின அதை நான் சொன்னதுனால தான் இந்த கூண்டுக்குள்ள நான் நிக்கிறேன். வேற ஒரு தப்பம் பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார் ஆண்டவர்? அவன் தமஸ்குவில் இருக்கின்ற சீஷர்களை பிடித்து அரெஸ்ட் பண்ணி போகும்போதுதான் இயேசு அவனை சந்திக்கிறான். அவன் பாரான் தவறா இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா என்ன ஒரு நாமம். அந்த நாமத்தை தவிர வேறு நாமத்தை உச்சரிக்க கூடாது என்று சொல்லி மோசே சொல்லி இருக்கிறார். அந்த நாமத்தை விட்டு இவர்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதுனால இவர்களை ஒருவரை விடக்கூடாது என்று சொல்லி கொடூரமான கோபத்தில் வரும்போது கர்த்தர் ஒரு மின்னலை உண்டாக்கி அவனை தாழே தள்ளி போட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அறிவில்லாமல் அந்நிய ஊமையான விக்கிரகங்களை சேவித்து கடந்த காலத்தில், அறிவில்லாமல் இருந்த காலத்தில், ஞானமில்லாமல் இருந்த காலத்தில், உதவாத பிள்ளைகளை போல் இருந்த காலத்தில், ஊமையானதை சேவித்துக் கொண்டிருந்த காலத்தில் இந்த அக்கினி நமக்குள்ள இறங்கி வந்தது கிடையாது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்ட பின்பு பரலோக ராஜ்யத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சொல்லுகிறது, இந்த வசனம் சத்தியம், இந்த வசனம் சத்தியம், நானே. ஹல்லேலூயா. அந்த பவுல் கண்டதையும் ஆண்டவர் முள்ளில் உதைக்கிறவனுக்கு பிரியமோன்னு கேட்ட உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாயிட்டு, கண்கள் அடைக்கப்பட்டது. ஒரு மீன் செதில் கண்ணை அடைச்சிட்டு பின்பு அனானியாவினால்தான் அந்த கண்ணில் இருக்கிற மீன் செதில் விழுந்து ஞானசன் எடுத்தபோது கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை சந்தித்த அந்த மின்னல் சந்தித்த நாள்ல இருந்தே பவுல் தியானத்துக்குள்ள வந்து விட்டான். சந்தித்தது யாரு? நான் யாரை சந்தித்தேன்? அக்கினி எப்படி வந்தது? ஏன் இது சம்பவித்தது என்று சொல்லி அவன் ஆண்டவருக்குள்ளே
ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். கரத்தை தட்டி தேவ பிள்ளை, கர்த்தர் நன்றி, தரிசனத்தை கொடுத்தார். உன் வாழ்க்கையில கர்த்தர் தரிசனம் தர வேண்டும். நீ ஜெபிக்க காத்திரு. உன் கவலைகள், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் நிந்தைகள், உன் அவமானங்கள் மாறி ஆவிக்குரிய ஒரு மகனாய் கர்த்தர் உன்னை மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு வாலிப பிள்ளையே, உனக்கு ஃபர்ஸ்ட் தேவை கர்த்தருக்காய் காத்திருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அவனை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அவனை கண்டறிந்தாரோ, அதை அறியும்படி தேவனிடத்தில் உள்ள ரகசியங்களை நேரே பெற்றுக்கொள்ளும்படி இன்னி ஒரு ஊழியக்காரன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் காத்திருக்கும் போது ஆண்டவர் தரிசித்து சொன்னார், பக்குவப்படுத்தினார், அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு கிருபையின் ஞானத்தை கொடுத்தார். ஞானம் வந்த பின்பு புரிகிறது, பழைய ஏற்பாடு கொன்றது, புதிய ஏற்பாடு என்னை ஜீவன் ஆக்கிறது என்று சொல்லி புதிய ஏற்பாடின் வழிகளை இயேசுவை பற்றி பூரணமாய் அறிந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், இனி நீ எல்லா இடமும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை நீ சொல்லணும். அதை சொல்ல யூதனுக்கு நான் சொன்னதுனால தான் என்ன பிடிச்சு கட்டி உம்முடைய இடத்துல முன்ன கொண்டு வந்திருக்க. நான் யாரையும் கொல்லவும் இல்லை, யாரையும் வேதனைப்படுத்தல, யாரையும் அடிக்கவும் இல்லை, யாரையும் களவானவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். ஓகே, என்ன கர்த்தர் சொன்னார் வேதத்தில் பார்ப்போம். ஆண்டவரை கர்த்தர் சொன்னது பாருங்க, 18வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 26:18 போதும். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் முழுவதும் சாத்தான் கிடக்கிறான். உலகம் முழுவதும் சாத்தான் கிடக்கிறான். 850 கோடி மக்கள் இருந்தாலும் இந்த 850 கோடி மக்களுக்குள்ளே ஒரு 2 கோடி மக்கள் கூட கிறிஸ்தவன் இல்லை. நேற்றைக்கு ஒரு சகோதரி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. பையன் என்ன இடத்துல பையன், நாங்க பெந்தை கோசாக்க. நான் சொன்னேன், யார் சொன்ன பெந்தை கோசுக்காரர் என்ன? அவனுக்கு ஒன்றும் பிடி கிடைக்கல. ஒரு நல்ல பெந்தை கோசுக்காரனை எடுத்துத்தான்னு கேட்டேன். பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்த கொடுத்துரு. அல்லேலூயா. உன் மக கிளியாக இருந்தா, மகா உண்மையா இருந்தா, மகா கத்தரை அறிஞ்சா அவனை ஆண்டவருக்குள்ள அவ கொண்டு வருவார். பிரைசலாம். சபையில பெந்தைகோஸ் அனுபவமே இல்லை. பிரைசலாம். ஆமே. கஷ்டமா நினைக்க ஒன்றும் வேண்டாம், அது உண்மையாக நான் சொல்லுறது. பெந்தைகோஸ் அனுபவம் இதொன்னும் இல்லை, தியாக அனுபவமாக்கும். பிரைசலாம். யாருக்கா உண்டோ? நமக்கு எத்தனை சொல்ல முடியும்? தியாக அனுபவத்தில் வந்திருக்கேன் பாஸ்டர்னு சொல்லி. தியாகமாக்கும், விட்டு கொடுக்கிறதாக்கும், எதையும் இழக்கிறதாக்கும். அதான் பெந்தைகோஸ் அனுபவம். அதில் நம்ம வரவுக்கு முடியலை. எந்த டிபிஎம் இருந்தாலும் சம்பத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாரும் சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், படிக்க வைக்கணும், அப்படி வேணும், இப்படி வைக்கணும், டாக்டர் ஆகணும், இப்படி தான் பார்க்குறாங்க. தவிர பெந்தைகோஸ் அனுபவம் இல்லை. அது போஞ்சு தாள வந்தாச்சு. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அது விழாதான் போகுது. அதான் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களில் பெண் கொடுப்பும் புசிப்பும் குடிப்புமா இருப்பார்களே தவிர ஒருவனுக்கிட்ட அன்பு இருக்காது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப என்னை பற்றி விசுவாசம். அப்ப ஏன் என்னை பற்றி ஒரு விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா, இப்ப ஆயிரக்கணக்கான தெய்வங்களாக்கும், ஆயிரக்கணக்கான சாமிகளாக்கும், ஆவிக்கு ஆயிரக்கணக்கான பெண் தெய்வம் என்ன, ஆண் தெய்வம் என்ன, சகல சுடுகாடும் தெய்வம். அப்போ ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தெய்வம் உண்டு. பாண்டிக்கால போனா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கோவில் உண்டு. எங்க குல தெய்வம் நாக்குன்னு சொல்லுறது. அல்லேலூயா. ஆமே. இது வானமண்டலத்தின் ஆவி நம்மிடத்திலே பரிசுத்தாவி ஆண்டவர் அனுப்புவது போல இந்த வானமண்டலத்தின் ஒரு எர்த்து வந்து இந்த கல்லுகளும் மண்ணுகளும் உள்ள இடத்துல அந்த எர்த்தை அனுப்பி ஜனங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்குது, வஞ்சித்து கொண்டிருக்குது. அப்ப என்னை பற்றி ஒரு விசுவாசம் உண்டாகும். அப்ப அதுக்குத்தான் இயேசு பூமியில இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கெல்லாம் பல பல தெய்வங்கள் இருக்காங்க. மனிதனுக்கு அறியாமல் சர்வாயுத வர்க்கம் தரிக்கல்ல, இழந்து போன சர்வாயுத வர்க்கத்தை திருப்பி கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஆமே ஆமே. ஹல்லேலூயா. அந்த வர்க்கத்தை அப்போ இயேசு பூமியில பிறந்து 30 வயசாகி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. மறைமுகமாய் செய்கிறார். மறைமுகமாய் அவருடைய சுவிசேஷம் மறைமுகம், அவருடைய எல்லா காரியம் மறைமுகம், தெய்வீக தன்மை மறைமுகம், எல்லாம் மறைமுகமாக்கும். பப்ளிக்க ஒண்ணு அவர் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை அவருக்கு. அல்லேலூயா. அற்புதம் அடையாளம் செய்தது பப்படியது, 5000 பேர் ஆகாரம் கொடுத்தது வேற, மற்றதெல்லாம் ஆண்டவர் சொல்லுறது உன்னை குணமாக்குறது யார்கிட்டையும் நீ சொல்லாதே. அல்லேலூயா. உன் கண்களை திறந்தது யாருக்கிட்டையும் சொல்லாதே. உன் குஷ்டரோகம் குணமானது யாருக்கிட்டையும் சொல்லாதே என்று சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லாதே என்று சொன்னாலும் அவங்க
செய்தாங்க. ஒரு பெரிய மென்டல் வியாதியை தீர்த்து நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன அவனும் கூட இருக்கத்தான் கேட்டான். பிரியமான தேவ சபையே, அவர் செய்கிற கிரியைகள் உலகத்தாறு போல ஒரு சீரியல் லைட்டு போட்ட ஒரு ஸ்டார் கட்டியோ ஆடம்பரம் காட்டியோ கொஞ்சம் படங்களை வைத்தோ இல்லாவிட்ட வர்ண விளக்குகளை வைத்து விட்டு ஒரு ஆடம்பரம் காட்டி ஆண்டவரை அறிவிப்பதல்ல தேவை. திருவசனம் கொண்டு ஜனத்துக்குள்ளே அந்த அறியாமைகளை மாற்றி அறிவின் ஆவியினால் நிரப்பி கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கம் எந்த சபை தரிக்கிறதோ அந்த சபை பரலோகத்தில் சந்திக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சர்வாயுத வர்க்கம்? ஒன்று, தேவனை அறிகிற ஒரு அறிவு. என கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் பரிசுத்தம் வரும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் சுபாவ மாற்றம் வரும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் அவரை போல ஆக வேண்டும் என்று தோணும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் குணங்கள் மாறும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம் சகல சுபாவங்கள் மாறி உங்களுக்குள்ள ஒரு புதிய மனுஷன் உருவாக வேண்டுமானால் கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி முதல்ல அறிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நரத்து போவீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு முதல் அற்புதம். ஒரு கானான் ஊருக்குள்ளே போறார். கானான் ஊருக்குள்ள போகும்போது கல்யாணம் 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் கல்யாணம். அந்த நாள்ல யூதனுடைய சடங்கு ஒரு கல்யாணம்னு சொன்னா ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. பணம் உள்ளவங்க எல்லாம் 3 நாள் ஆளு அம்பானி கொண்டாடும் போது நம்ம மக்களும் கொஞ்ச ஆட்கள் எல்லாம் கொண்டாடுறது உண்டு. அல்லேலூயா. இந்த பணத்தை நல்லது செய்ய மாட்டாங்க, ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க, எளியவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆஸ்பத்திரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் சகாயம் பண்ண மாட்டாங்க. மரணத்து போதற்கு தங்களே அடிச்சு பூசி. அல்லேலூயா. நம்ம மக்களும் நிறைய செய்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப கிறிஸ்துவை பற்றி உள்ள ஒரு விசுவாசம் உலகம் எல்லாம் கொண்டு வருவதற்காகவும் ஆண்டவராய் இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் கிறிஸ்துவை பற்றி வெளியே சொல்லுவதற்குத்தான் உங்களை தெரிந்து வைத்திருக்க. அல்லேலூயா. சொல்றீங்களா கிறிஸ்துவை பற்றி? எங்க சொல்ல? ஆமே. நேற்றைக்கு நான் பார்க்கும்போது அந்த மேல ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரும், இதெல்லாம் குப்பையில ஏன் கிடந்தது. இது மேலே இருந்து கடைசி வரை ஒரு சின்ன விசுவாசி பிள்ளை படிச்சா போலும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வான். நல்லா படிச்சு பாரு. அல்லேலூயா. இது 2வது புக். சின்ன ஒரு நோட்டீஸ் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் நோட்டீஸும் சாக்கடையில் தான் கிடந்து, இதுவும் சாக்கையில் கிடந்துட்டாங்க. நோட்டீஸ் வந்து போட எனக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம். பிரைஸ்லாம். இது ஒரு செய்தியாகும், கடைசியில் கொண்டு கரெக்டாக முடியும். ஓகே, நான் அதை ஒன்றும் சொல்ல கல்வி, நம்ம பெரிய ஆளும் இல்லை, நீங்கள் அதனால் அது கஷ்டப்படவும் வேண்டாம். அல்லேலூயா. அது உங்கள் கையில் இருக்கணும். 5 பத்தனம் இந்தாப்பா படிச்சு பாரு. வேத புஸ்தகத்தை படிச்சு பாருன்னு கொடுத்தாச்சுன்னாலே பலரும் படித்து ரட்சிக்கப்படுவாங்கங்க. அல்லேலூயா. பெரிய கொனஸ்டொன்னும் கிடையாது, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அப்ப கிறிஸ்துவை பற்றி ரட்சிப்பு, கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டுமானால் 12 சீஷர்களை அழைத்து கொண்டு போறான். அங்க இவங்க எதுக்கு போறாங்க? கலிலியனாக. அப்படின்னா அந்த வீட்டுல சீப்பாக இல்ல, கெஸ்டாக இல்ல, அந்த கலிலியா யோர்தான் கடப்புறத்தில் இருக்கிற ஜாதி குறைஞ்சவங்க. புரியுதா? புரியுதா? ஜாதி இல்ல, எல்லாத்திலையும் குறைஞ்சவங்க. இவங்களுக்கு வேத புஸ்தகம் இல்ல, ஒன்னும் கிடையாது. அவங்க தான் கல்யாணத்துக்கு போறார். அந்த கல்யாணத்துல இயேசுவும் போறார். அல்லேலூயா. கல்யாணத்துல இயேசுவும் போறார். அங்கே அந்த கல்யாணத்துல தாயும் போறாங்க. அங்கே அந்த இடத்துல 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 கற்சாடியில் உள்ள திராட்சரசம் தீர்ந்து போச்சு. என்னுடைய பார்வையிலே ஆண்டவருடைய அற்புதத்தை செய்து கர்த்தர் தெய்வமாக்கி கொள்ள வேண்டுமானால் குறைவில்லாமல் நீங்கள் இயேசுவை கண்டுபிடிக்க முடியாது. நிறை வரும்போது இயேசுவை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷன் எந்த குறை வருவதோ அதிலே மாத்திரம்தான் உண்மையான சக்தி தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமே தவிர நிறைவானதில் யாரும் தேவனோடு நடக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு குறை வேணும், அதுக்கு ஒரு கஷ்டம் வேணும், அதுக்கு ஒரு பிரச்சனை வேணும், அதுக்கு ஒரு போராட்டம் வேணும், அதுக்கு ஒரு கலக்கம் வேணும். அப்படி உள்ள கலக்கங்கள், வேதனைகள் இருந்தால் மாத்திரம் அந்நிய தெய்வத்திலிருந்து கடைசி நாட்களில் பெந்தேகோஸ்து ஆராதனை என்ன, பெந்தேகோஸ்து சக்தி என்ன, பெந்தேகோஸ்து அனுபவத்தை கற்றுக்கொள்ளவர்கள் இயேசுவை கண்டடைவார்கள். அது கரெக்டா வந்தா மாத்திரம், கரெக்டா புரிஞ்சா மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். புரியாவிட்டால் இப்படி அங்க போயிடும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுடைய நோக்கம் என்ன? என்னை பற்றி ஒரு விசுவாசம் இந்த வீட்டுக்கு வர வேண்டும்.
என்னை பற்றி 12 பேருக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். என்னை பற்றி தாய்க்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். என்னிடத்தில் தெய்வீக வல்லமையினாலே நான் ஒரு அற்புதம் செய்தான் என்னை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி முதல் அற்புதத்தை அந்த வீட்டுக்குள்ளே செய்வதற்கு தன் பிளான் போடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த விஷக்கடியை காட்டி தந்தா நீங்க பாருங்க. இந்த சதை வெட்டி எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. சதை வெட்டி பிடிச்சிருக்கு, இந்த போலாம் இருந்தது. அப்படிதானே? நான் நினைச்சது ஒரு காலம் தீராது. அதெல்லாம் தேவனால் தீர்க்க முடியுமா? நம்முடைய எல்லா வியாதிகளும் கர்த்தரால் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு 3வது மிரக்கல்னு நினைக்கிறேன். அவனுடைய சரீரத்தில் 3வது அற்புதம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிளான், அவருடைய சிச்சுவேஷன், ஒரே தெய்வத்தை அறிவிப்பதற்கான சிச்சுவேஷன்ல உள்ளே போகும்போது 6 கச்சாடி தீர்ந்து வீட்டில் கலகலப்பு, குழப்பம், வேதனை, பாரம். அதுக்காக குறைவு பண்ணிட்டாதான் இயேசுவை தேடுவாங்க. அந்த வீட்டில் நடுக்க உண்டா. ஏன்னா இன்னைக்கே சாம்பார்லாம் அடி தருவானோ, இன்னைக்கே அவியலுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும், இன்னைக்கு இருக்குது. பைசலாம். இப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னே எப்படி உள்ள ஆட்களாக இருந்திருப்பாங்கன்னு பனையறியலாக்கம். பைசலாம். ஒரு அறுவட்டி ஆகாரம் சாப்பிட்றவங்களாக்கம். குறைஞ்சா விடவும் மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைசலாம். 50 ரூபா தந்தை இல்லடா, என்னடா ஆகாரம்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாச்சு, வேதனை உண்டாச்சு. உடனே தன்னுடைய தாயாகிய மரியம்மா வந்து சொல்றாங்க. 2 வாரம் எடுத்திருக்காது, அது வேற. தாயாகிய மரியம்மா வந்து சொல்றாங்க, அங்க திராட்சரசம் குறைஞ்சிருக்கு. தாயே, உனக்கு ஸ்ரீயே, உனக்கு என்ன, விடு சொல்லிட்டார். என் வேலை வரவில்லை. அப்ப எப்ப வேலை வரும்? அவங்க அழ வேண்டும், கண்ணீர் விட வேண்டும், கலங்க வேண்டும், இனி என்னால முடியாது என்று சொல்ல வேண்டும், தாழ கீழே விழ வேண்டும். அப்பதான் என் வேலை வரும். அதுவரை என் வேலை வராது. அங்க வீட்டுக்காக அங்க போய் முட்டியாச்சு, இங்க போய் முட்டியாச்சு, என்ன அற்புதம் நடக்கல, ஒண்ணு நடக்காதுன்னு நானே உடனே அவமானப்பட போற வேலையிலேயாக்கும் இயேசுக்கு முன்ன வாரது. அப்ப ஆண்டவர் சொல்லுறாரு, அந்த 6 கச்சாடிகளையும் சுத்தம் செய்து தண்ணியை நிரப்ப சொன்னார். அப்பதான் கர்த்தருடைய வேலை வந்தது. அல்லேலூயா. 6 கச்சாடியம் என்று சொன்னால் இயேசுவை பற்றி அறிவில்லாம கிடக்கிற சரீரமாக்கும், இயேசுவை பற்றி உணர்வில்லாம கிடக்கிற சரீரமாக்கும், இயேசுவின் அன்பை புரியாத சரீரமாக்கும், இயேசுவின் கிரியைகளை செய்யாம சாக்கடை கிடக்கிற கச்சாடியாக்கும். நம்ம அல்லேலூயா சொல்ல மனுஷல்லையோ. ஆமே. அப்பனும் குடிச்சு, அம்மையும் குடிச்சு, அப்பனும் வீடி வெளிச்சு, அம்மையும் வீடி அடிச்சு, தாத்தாவும் குடிச்சு, எல்லாம் குடியும் கெட்ட வார்த்தையில் வந்த ஜெனரேஷன் ஆக்கும். சண்டைகள், வழக்குகளும், கிராமத்தில் கூக்குரல் போட்டு, கிராமத்தில் ஒரு வீட்டில் அடியான சந்தோஷம், கல்யாண வீடான சந்தோஷம், அது குழம்பின சந்தோஷம், ஒரு மீட்டிங் குழம்பின சந்தோஷம், அடுத்த வீடு இடிஞ்சு விழுந்த சந்தோஷம். இப்படியாக நம்ம அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மமாக்கும். கச்சடக் சொல்லுங்க. எந்த கச்சடையான சரீரத்தை தான் இந்த பரிசுத்த வெள்ளம் கொண்டு நிறைத்து, பரிசுத்த விஞ்ஞானம் கொண்டு நிறைத்து, பரிசுத்த ஆவியை ஊற்றி உன்னை ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு புதிய மனுஷியை மாற்றி இருக்கிறார். இயேசுவோடு நடப்பதற்கு, இயேசுவோடு வாழ்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க குற்றம் உணர்ந்தவர்களாய் தண்ணி எல்லாம் நிரப்பி அழகாய் அதை களி நிரப்பினாங்க. பின்பு ஆண்டவரை இயேசு சொன்னா, அதை மோண்டு இப்போது கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தை வந்தவுடனே நல்ல திராட்சரசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கொண்டு கொடுத்த உடனே கேட்கிறாங்க அந்த வீட்டுக்காரனை பார்த்துட்டு, எல்லாரும் கடைசியில கொஞ்சம் புளிச்சதும் மோசமானதும் தருவாங்க, நீ இதுவரை எங்களுக்காக நல்ல திராட்சரசத்தை வச்சிங்கன்னு சொல்லி அவரை பயங்கர வீட்டுக்கார போக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கார உயர்த்தி சந்தோஷப்படும் போது அந்த வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு விட்டது, இது நாங்கள் அல்ல, அந்த இயேசு இந்த தண்ணீர் மேல் செய்த அற்புதம். அல்லேலூயா. இந்த இயேசு இந்த தண்ணீர் மேல் செய்த அற்புதம் அவருடைய வார்த்தையினால வந்து. அப்படித்தான் அந்த வீட்டுக்காரர்கள் இயேசுவை விசுவசிக்கிறார்கள். அப்படிதான் அந்த 12 அப்போஸ்தலன் சொல்லுவாங்க, டேய் நம்ம சாதாரண மனுஷனை போல இவரை நினைச்சோம்,
ஆளை பார்த்த பாவம் போல தாடிக்காகன்னு நினைச்சோம். சம்பவம் இவர் பேசுறது அற்புதமா நடந்துட்டு. அல்லேலூயா. அப்படித்தான் சீஷர்களுக்குள்ளும் ஒரு முதல் அற்புதம் இயேசுவை விசுவசிக்கும்படி கத்த திருப்பினது போல உங்களை ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலம், ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலம் சில குறைவுகள் இருந்து உங்களை நிவர்த்தியாக்கி நானே தெய்வம் என்று அறிவதற்கு பழைய நாட்கள் மந்திரவாதங்கள் பலதிலும் ஓடிக்கொண்டு அறியாம ஊழியக்காரர்களை நம்பி, மந்திரவாதிகளை நம்பி, மந்திரவாதி பெண்களை நம்பி, சிலை வழிபாடுகளை நம்பி துளைந்து போன நம்மை இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிவதற்கு நமக்கு சில குறைவுகள், வேதனைகளை, பாரங்களை தந்து அது இயேசு மாத்திரம் என்று சொல்லி விசுவசித்து சபையில் வந்து அறிக்கை பண்ணி ஞான ஸ்நானம் பண்ணி பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள்ளே வரும்போது இந்த கச்சாடி நிரம்பின பின்பு நாம் அறிந்து விட்டோம் உண்மையிலே இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைத்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இந்த 12 பேரும் என்ன செய்வாங்க? இந்த கச்சாடியில் உள்ள திராட்சரசத்தின் அதிசயத்தை பார்த்தாக்க சுவிசேஷம் சொல்ல போகுது. நாங்க இங்கே அவரை கண்டோம், இங்கே கண்டோம். அது யாரு செய்தார்? அது இயேசு செய்தார். அது எப்படி செய்தார்? இயேசு செய்தார். எல்லாம் இயேசு செய்தார்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் அங்க உண்டாச்சு. அல்லேலூயா. இவர் விளம்பர நாயகன் அல்ல, அது சிலமாகாரம் உண்டு. விளம்பர நாயகன் அல்ல, அந்த விளம்பரம் மனுஷனை கொண்டு எல்லா இடமும் செயல்படுத்தினார். அதை போலத்தான் உங்களை ஆண்டவர்கள் பிள்ளைகளாய் கொண்டு வந்து அவர் நடத்த வேண்டிய வழியில நடத்தி நம்முடைய பழைய கச்சாடி சுபாவங்களை மாற்றி பரிசுத்தாவின் எண்ணெயினாலே நிறைக்கப்படும் போது நீ சொல்லுவாய், நேற்று வரை இந்த அபிஷேக நேரத்தில் வந்தது கிடையாது, முந்தான வரை இந்த அபிஷேகம் நான் பெற்றது கிடையாது. இப்போது அந்த அபிஷேகம் ஏதோ என் உடம்புல செய்கிறது, அந்த அபிஷேகம் ஆத்துமாவில் ஏதோ ஒன்று செய்கிறது, அந்த அபிஷேகம் மூல மண்டலங்களை செய்கிறது. அந்த அபிஷேகம் தான் சபை, தேவ சபைக்கு தேவை. அந்த அபிஷேகம் தான் உன்னை தேவனோடு சேர்க்கிறது. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனோடு தன் பிள்ளைகளை சேர்த்தாரோ அதை போல இந்த அபிஷேகம் தேவனோடு சேர்க்கும். ஆனபடி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை மாத்திரம் பேசி முடிக்கிறோம், டைம் ஆயிட்டு. ஆமே. ஒன்று இந்த முதலாம் அற்புதம். இரண்டாவதாக அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்னே லாசர் மேல செய்த அற்புதம். ஹல்லேலூயா. கடைசியில கொண்டு ஒரு அற்புதம். உலகம் முழுவதும் அவரை அறிவதற்கு, உலகம் முழுவதும் இயேசு விசுவசிப்பதற்கு. அம்மை அல்ல இயேசுவை, சீஷனை அல்ல இயேசுவை, தகப்பனை அல்ல இயேசுவை மாத்திரம் தான் விசுவசிக்கணும். இயேசுவை விசுவசித்து அவருடைய வழியில போனா மாத்திரம்தான் பிதாவின் சுபாவம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. வேற போனா அது வராது. இரண்டாம் அற்புதம் உலகம் முழுவதும் அறிவணும். அதுக்காகத்தான் நம்ம தியானிச்சிருக்கோம். அல்லேலூயா. லாசர் பலவீனமாய் ரொம்ப சீரியஸா இருக்க, ரொம்ப சீரியஸ். தன்னுடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இயேசுவே உம்முடைய சிநேகிதன் பலவீனப்பட்டு இருக்கிறான், ரொம்ப சீரியஸாய் கேள்விப்பட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை காதுல கேட்ட பாடே இல்லை. அத சில இடத்துல அப்படிதான், நோயான கேட்ட பாடல்ல, அவர் பேசுகிற பாடல்ல, பதில் சொல்லுற பாடல்ல, மௌனமா இருப்பார். மௌனமா இருப்பார். அது பெரிய பிரச்சனையாகும். மௌனமா இருப்பார். இப்படி நமக்கு சில காரியங்களை செய்வதுண்டு. அப்போ ஆண்டவராய் இயேசு அந்த வேலை வந்த உடனே அங்கிருந்து சீஷர்களை கூட்டி வா போவோன்னு சொல்லி, வா நமக்கும் அவனோட மரிக்க போவோன்னு சொல்லி. அல்லேலூயா. நமக்கும் லாசர் போல மரிக்க போன சீஷர்கள்லாம் கூட்டி வாங்க. அப்ப அவங்க சிந்திக்கலாம், ஏண்டா நேற்றைக்கே 2 நாளத்தை முன்னே மேட்டர் அறிஞ்சு விட்டு ஏன் இந்த 2 நாள்? ஓகே, இந்த 2 நாள் கழிந்து வரும்போது லாசர் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. ஆமே. அப்ப நான் சொல்லுறேன், நீங்க ஒரு ஆள் இயேசுவை நிக்கிறீங்க, நாங்க 12 சீஷர்கள். இந்த 12 சீஷரும் பேக் அடிச்சிருப்பாங்க. எதுக்கு பேக் அடிச்சாங்க? ஹலோ, இந்த 12 சீஷரும் பேக் அடிச்சு எதுக்கு பேக் அடிச்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாம் தெரியும், நோய் வந்தது தெரியும், எல்லா பிரச்சனையும் தெரியும், தெரிஞ்சும் கொண்டு நடிக்கார் வந்து ஒத்து வராது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இது ஒத்து வராது. தேவ திட்டம் வேற, நம்ம திட்டம் வேற. கரங்களை தட்டி கத்துனது. தேவ திட்டம் வேற, நம்ம திட்டம் வேற. நம்ம நினைக்கிறது வேற, தேவனுடைய ஆலோசனைகள் வேற. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ரட்சிப்பில கொண்டு வந்து அப்படியாகும், மறந்துடக்கூடாது. ஆனபடி உடனே ஓடி வருகிறார், மூத்த சகோதரி ஓடி வருகிறார். அல்லேலூயா. மக்தாள் ஓடி வந்து காலில் விழுந்து உனக்கு சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே, என் சகோதரன்
நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னு சொன்னா பிழைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் பிழைச்சதை பார்த்தோம், அந்த அம்மா பிழைச்சதை பார்த்தோம், அந்த பொண்ணு பிழைச்சதெல்லாம் பார்த்தோம். நீங்க இருந்திருந்தா பிழைச்சிருப்போம், நாங்கள் அடக்கம் பண்ணி போட்டோமே. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, பரலோகத்தில் என் சகோதரனை காண்பேன், நான் விசுவசிக்கிறேன். நீ விசுவசித்தா தேவனுடைய மகிமையை காண். அல்லேலூயா. அதே குணம்தான் அவருடைய மரியாளுக்கும். அவளும் வந்து காலில் விழுந்தவுடன் சொல்லுவாள், நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பான். இது எதுக்குன்னு சொன்னா, உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள சரியா இருந்தா உங்களுக்கு தெரியும், இந்த வியாதி என்னை தொட முடியாது, இந்த நெருக்கம் என்னை தொட முடியாது, இந்த பிரச்சனை என்னை தொட முடியாது, இந்த கிட்னி ஃபெயிலியர் என்னை தொட முடியாது, இந்த வயிற்று வலி என்னை தொட முடியாது, இந்த பண கஷ்டம் என்னை தொட முடியாது, இந்த துன்பம் என்னை தொட முடியாது. ஜெயம் கொடுத்த இயேசுவினால நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். தெரியாதவங்களுக்கு கஷ்டம், உணவாதவங்களுக்கு கஷ்டம், புரியாதவங்களுக்கு கஷ்டம், தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரி 2 பேருக்கும் ஒரே பதில் கொடுத்து விட்டு கல்லறை பக்கம் பெய்தான். அவன் என்ன செய்தார்? ஒரே வார்த்தையினாலே, ஒரே வார்த்தை கொண்டு வெளியே வா என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தான் கிறிஸ்துவ மேல் வந்து ஜனங்களுக்கு விசுவாசம் வந்தது. எத்தனை பேர் புரியுது? கரங்களை தட்டி கத்த நன்றி. விசுவாசம், அந்த விசுவாசம் உலகம் முழுவதும், அந்த விசுவாசம் யூதன் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலேயும் வருவதற்காக ஒரு மரண கட்டிலிருந்து, சப குழியிலிருந்து, மூடி போட்ட மண்ணிலிருந்து 4 நாள் மீட்டெடுத்து அவனை ஜீவனை கொடுத்தது. அது தான் வானத்தின் பூமி உண்டாக்கப்பட்ட பலத்த சக்தி என்று சொல்லி அப்போஸ்தலர் அறிந்தது போல ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்காக தேவன் ஆதி காலங்களில் செய்த கிரியை இன்றைக்கு குறைந்து போனதில்லை. அந்த கிரியை உங்கள் மத்தியிலே நடப்பிக்கும்படி நீங்கள் இந்த ஆண்டவருக்கு முன்னே எதிர்கொண்டு வந்த தேவனுக்கு சித்தத்தை செய்ய வந்தா உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஏன் நடக்கல? நம்ம மிஸ்டேக்குங்க. ஒமான் தேசத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய இந்த எலும்பு மாறி மிருகத்தை போலத்தான் இருக்கணும், மிருகத்தை போலத்தான் எழும்பணும். ஒரு உபவாச கூட்டத்தில் என் காதில் ஒரு கம்பு ஒடிகிறதாய் கேட்டு, மனைவியெல்லாம் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். நான் சொன்னேன், ஏதோ ஒரு எலும்பு சீராயிட்டு சொல்லி. இந்த சொன்ன உடனே இந்த மனுஷன் சாடி எழும்பியாச்சு. இப்படியெல்லாம் பார்க்காரு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பார்க்க. அப்போ கூட்டம் முடியும் போது தான் கேட்டேன், யாருக்கு அது குணமாச்சுன்னு. பாஸ்டர், அது எனக்காக்கம். அந்த மனுஷனை 2 வாரம் கழிஞ்சு நான் காண ஒன்றும் இல்லை. பைசலாம். அல்லேலூயா. அந்த அவனையும் சுகமாக்கி பின்ன 4 வாரம் கழிஞ்சு அவனையும் அன்னைக்கு காணவுக்கு ஒன்றும் இல்லை. பின்ன அதை வாங்கி கட்டி கொண்டு இருப்பாங்க ஆள். அல்லேலூயா. மிரக்கல் கொண்டொன்னும் யாரையும் வரனால சொல்லிதான், எத்தனை மிரக்கல் கத்தர் பண்ணிட்டு உண்டு, கொஞ்சம் ஓரமையில கொண்டு. ஆனபடி அது கொண்டொன்னும் அல்ல. கஷ்டம் வந்தாலும் இயேசுவை நேசிக்கிறது, துன்பம் வந்தாலும் இயேசுவை நேசிக்கிறது, மரணம் வந்தாலும் இயேசுவை நேசிக்கிறது. எந்த சூழ்நிலையும் நாம் இயேசுவை மாத்திரம் லவ் பண்ற ஆண்டவர் சொல்லி நேசித்து பாருங்க. கர்த்தர் தேவன் என்று நீங்கள் அறிவீங்க. நீங்கள் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. தாளவுள்ள அடுத்த வாரம் பார்ப்போம். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. உலகத்திலே ஆயிரக்கணக்கான தெய்வங்களோட மக்கள் விசுவாசம் வைக்கும் போது அவர்களை ஒண்ணுமே எனக்கு செய்ய முடியாது. என்னை இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு என்னை பற்றி ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள வரும்போதுதான் என் கிரியைகளை வெளிப்படுத்த முடியும். இந்த நாளில் வியாதியோடு இருக்கிறவனை தொடுகிறார், பிரச்சனையோடு இருக்கிறவனை தொடுகிறார், போராட்டத்தில் இருக்கிறவனை தொடுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருந்த லாசரை குழியிலிருந்து உன்னை எழுப்பினது போல எல்லாம் முடிந்த வாழ்க்கை இயேசுவால் எழுப்ப முடியும். அவரால் உன்னை எழுப்ப முடியும். எல்லா கடத்திலிருந்து எழுப்ப முடியும். தேவன் நம்மை ஒடுக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று காண்பிப்பதற்காய், தேவன் நம்மை நொறுக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பதற்காய், தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்காய். அது லேட்டாயுதம் வரும். அந்த அற்புதம் உன்னை மரண வரியந்த நடத்தி கொண்டிருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காய் சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எல்லா வியாதிகள் நிர்மூலமாகட்டும், எல்லா போராட்டங்கள் நிர்மூலமாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே